வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பீஃப் ரெசிபி தான் பண்ண போகிறேன். என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷனில் தான் பண்ண போகிறேன், எந்த ஒரு வீடியோவும் பார்க்காம. ஸோ பீஃப் அண்ட் இது வந்து புதினா பீஃப். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ பீஃப் எடுத்து கொஞ்சம் ஃபேட்டோடு சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இனி நம்ம குக்கரில் போட்டு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் தட். கைஸ் குக்கரில் வந்து நம்ம பீஃப் ஆட் பண்ணிட்டோம். 1.5 மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி நல்லா பிழிஞ்சி ஆட் பண்ணிடுங்க. மல்லி இலை போட்டிருக்கேன். புதினா, இந்த புதினா வந்து வயிற்றுக்கும் நல்லது அண்ட் அதே டைமில் நம்ம இந்த கிரேவியில் ரொம்ப நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும். ஸோ புதினா ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கிரேப் ட்ராப்ஸ், கொஞ்சமாக மட்டன் மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த போட்டிருக்கிறது எல்லாமே இந்த கறியோட மீட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை இந்த மசாலாலாம் நல்லா புரிஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். லைட்டாக இதில் தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா பீஃப்லேருந்து நல்லா அந்த தண்ணி இறங்கும். குக்கரை மூடிடலாம். கைஸ் குக்கரை மூடியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் எடுக்கலாம். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 விசிலுக்கு மேலே எடுத்துக்கலாம். கைஸ் பீஃப் நல்லா வெந்திருக்கு. இந்த ஃபேட் மட்டும் இந்த கிரேவி மாதிரி தெரியுதுல்ல, மொத்தமாக ஃபேட்டு தான். இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் வச்சாச்சு. லெட் வி ஆட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம் வறுத்தெடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ கைஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ வெங்காயம் வறுத்தெடுக்கிறதுக்கான வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வறுத்தெடுக்கிறதுக்காக தான் இந்த வெங்காயம் நல்லா வறுத்தாச்சு. இதை மாற்றிடலாம். ஜீரகம் ஆட் பண்ணுறேன், சோம்பு ஆட் பண்ணுறேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, பூண்டு. ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணது, உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். இந்த கண்ணாடி பதம் வாங்கல அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி கொடுத்துட வேண்டியதுதான். ஆனியன் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வாடி வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பேஸ்ட் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர், கொரியண்டர், டர்மரிக், மஞ்சத்தூள், மசாலா ஃப்ரம் கேரட், கொஞ்சமாக கரம் மசாலா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். டைம் டு ஆட் புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புதினாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ 2 நிமிஷம், ஒரு மேக்ஸிமம் 1 நிமிஷமாவது இந்த அப்படியே குக் ஆகட்டும். ஸோ அதுக்கடுத்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடும். கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே வேக வச்ச பீஃப் இதில் ஆட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் பீஃப் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
லைட்டாக உப்பு ஆட் பண்ணி ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். கிரேவியில் நல்லா உப்பு நல்லா அந்த ஃப்ளேவருக்கு புதினா போட்டிருக்கிறனால நல்லா ஸ்மெல்லாக இருக்குது வீடு ஃபுல்லாக. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம முன்னாடி எடுத்து வச்ச அந்த பீஃபோட ஸ்டாக் ஆட் பண்ணுற டைம் பீஃபோட ஸ்டாக் ஆட் பண்ணுறோம். எந்த தண்ணியும் அதில் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டா அதோட அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் போயிடும். ஸோ இந்த கிரேவி இந்த ஃபேட் எல்லாமே இந்த பீஃபில் கிடந்து வெந்து அப்படியே ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா ட்ரை ஆகும். ஸோ இனிமேட் மூடு கைஸ் பார்த்தீங்கன்னா கிரேவி எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த ஷேலட்ஸ் சாம்பார் வெங்காயம் இந்த டைமில் நல்லா ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஷேலட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஷேலட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட இது நவுண்டு போயிடக்கூடாது, கருகிடும். ஃபுல் டைம் என் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி கொடுத்துட்ருக்கணும். லிட்டில் டிஃபிகல்ட் வீடியோவும் அடுத்து எதுவும் பண்ணுறது நான் பண்ணுறேன். பேஷன் பரோட்டாவில் தொட்டு சாப்பிட அப்படி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. அந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு. ஸோ நவ் த டைம் நம்ம முன்னாடியே ஏற்கனவே வெங்காயம் வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். இந்த கிரேவியில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சிச்சு. மல்லியில் போட்டாச்சு. ஃப்ளேம் ஆஃப். ஸோ நான் த டைம் டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட பீஃப் ரெடி கைஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ் புதினா போட்டிருக்கிறதுனால வேற லெவல்ஸ் அரோமாவே செம்மையாக இருக்குதுங்க. ஸோ புதினா போட்டு நம்ம பண்ணியிருக்கிறனால ரொம்ப லோ மசாலா, வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வெங்காயம் வறுத்து போட்டதோட அந்த ஃப்ளேவர் கூட அந்த பீஃப் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ hope you guys are enjoyed today's vlog and see you on next vlog. Till then, bye bye.